எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாகி கர்த்தாவே, ஆகியோடைய வாய் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இறுதியில் தியானம் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் ஏற்படாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளினுடைய தலைப்பு கால் டு பி லிபரேட்டிங், விடுவிக்கும்படியான அழைப்பு. Called us, God called us as a liberator. விடுவிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் விடுவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவருக்கு விடுதலை கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாடுகின்ற பாடல்களை எப்படி பாடுவோம்? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் என்பது யார்? மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த விடுதலையை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்றால், அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட நாமும் அந்த விடுதலையை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த நாளுடைய சிந்தனையுடைய நோக்கம். நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் எமி கார்மைக்கேல் அம்மையார் குறித்து. மிஷனரியாக அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு டோனாவூர் என்ற பகுதியில் அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை துவங்கும்படியாக அங்கே வந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்தது தேவனுடைய அழைப்பின் நிமித்தமாகத்தான். அவர்கள் ஊழியம் செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் சீனாவில் தான். ஆனால் சாதிக்கவில்லை. ஜப்பானில் சிறு நாட்கள் மிஷனரியாக ஊழியம் செய்தார். அதற்கு பின்பதாக ஸ்ரீலங்காவிலும் ஊழியம் செய்தார். இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு பயிற்சி காலமாகவே அமைந்துவிட்டது. உண்மையான ஊழியம் என்பது அவருக்கு டோனாவூரிலே தான் ஆண்டவர் நியமித்துள்ளார். அங்கே அவர்கள் வந்தபோது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வந்தார். ஆனால் அங்கே இருக்கிற அந்த மத கோட்பாடு, சமய கட்டுப்பாடு, சமூக கலாச்சாரம், சீரழிவான பழக்க வழக்கங்கள், இவர்களை பார்த்து மிக வருத்தப்பட்டார்கள். அங்கே இருக்கிற ஒரு முறை என்பது சிறு பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைப்பது. அது மட்டுமல்ல, சிறு பெண் குழந்தைகளை தாழமாக கோயிலுக்கு வாழ்த்து விடுவது. அவர்கள் பொது சொத்தாக கோசாரிகளாலும் பொதுமக்களாலும் அனுமதித்தார்கள். அப்படி ஒரு சீரழிவான ஒரு கலாச்சாரம். இதை பார்த்து மிக வருத்தப்பட்டார். எப்படியாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தார். ஒரு இரவு இந்த அம்மையுடைய வாசலிலே ஒரு சிறுவன் அந்த அடைபட்டிருந்த இடத்திலிருந்து தப்பி ஓடி வந்து விட்டார். அம்மா, கதவை திறங்கள். நேற்று சிறு குழந்தையுடைய பெண்ணுடைய குரலை என்று அவர்கள் ஆச்சரியமாய் தந்தவர்கள் சீக்கிரமாய் கதவை திறங்கள் உடனே அழைத்துக் கொண்டு போகவில்லை. உள்ளே போனபொழுது அவர்கள் கதை சொல்லும் பொழுது பரிதாபம். சிறு வயதிலே சீர்குலைக்கப்பட்ட அந்த சிறுவன் அவருடைய கதை கேட்டார்கள். ஆவணம் தேவன் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதால் பெண் குழந்தை சொல்லும் பொழுது அவர்கள் மிக பாரப்பட்டார்கள். இதே போல அவ்வப்போது அம்மா ஆதரவு தருகிறார்கள் என்று சிறு சிறு பெண்கள் எல்லாம், பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் நம்மிடத்தில் வந்தார்கள். சமுதாயத்தில் எதிர்ப்பு வந்தது. இவர்கள் தன்னுடைய வீடுகளில் ஆற்றின் நேரங்களில் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு காட்டுப்பகுதியிலே, மரத்தின் கீழே, பாறை இருக்குகளிலே, காடுகளிலே அவர்கள் ஒழிந்து இரவு நேரங்களில் பிள்ளைகளை பாதுகாத்தார்கள். அந்த ஒரே அம்மா என்ற சத்தம்
ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அம்மாவாகி மாற்றிட்டு கோர்ட்டுக்கு போனார்கள். நீதிமன்றங்களுக்கு சாதகமாக இல்லை. இது பிள்ளைகளை கடத்துவதற்கு சமமான ஒரு தண்டனை. ஆகவே எதிரே இந்த பிள்ளைகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது கோர்ட்டு. ஆனாலும் அவர்கள் தைரியமாக பிள்ளைகள் மறைத்து வைத்து போராடி 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 அநேக பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் விடுதலையை கொடுக்கிற ஒரு அம்மாவாக திகழ்ந்தார்கள். ஒரு முதல் முறையாக ஒரு அம்மா என்று அழைத்த போது அந்த அவர்களுக்கு தெரியாது. அநேகருக்கு அம்மாவாக போகிறது அவளுக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அவங்க அம்மாவாகி விடுதி அமைத்து பள்ளிக்கூடம் அமைத்து நாளும் யோனாவர்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அவர்கள் பெண் விடுதலைக்காக மிஷினரியாக வாழ்ந்தார்கள். இதுபோலதான் எந்த மிஷினரி வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். இந்தியாவில் இதே ஏதோ ஒரு விதத்திலே அடிமைப்பட்டிருப்பார்கள். இந்தியாவில் சாதியத்திலே இன்னும் அடிமைத்தனத்தில் வேலைகளிலே ஏதோ ஒரு வேறுபாட்டின் அடிப்படையிலே உயிர்குலம் தாழ்வுறம் என்ற விஷயத்திலோ அது மதத்தின் அடிப்படையிலோ ஏதோ ஒரு விதத்தில் இந்தியா உணவுந்த அடிமைத்தனம் இன்று கூட அது வேறோடு வாழ்ந்து என்று சொல்ல முடியாது. அடிமைத்தனம் எல்லா இடத்திலும் அடிமைத்தனம். மிஷினரிகள் வந்து இந்த அடிமைகளை விடுவித்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு திருச்சபைகள் கட்டி கொடுத்து ஒரு சமத்துவங்களை உண்டாக்கினார்கள். பள்ளிக்கூடங்கள் அமைத்து யூனிஃபார்ம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு சமத்துவ கல்வியை கொடுத்தார்கள். சமத்துவமாக ஆராதிக்கிற உரிமையை கொடுத்தார்கள். எல்லா இடத்திற்கும் அவர்கள் கண்டு போகிற அந்த உரிமையை வாங்கி கொடுத்தார்கள். இதில் மிஷினரிகள் செய்த பெரும்படி அதுவே நீங்கள் நான் இன்னைக்கு சரிசமமாக ஒருவர் நாம் இருக்கிறோம் என்றால் அவர்கள் வாங்கி தந்த விடுதலை, அந்த விடுதலையை மற்றவருக்கும் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த சிந்தனையுடைய நோக்கம். வாசிப்போம். யாராவது ஒருவர் சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவருக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் அவர் அடைக்கலமானவர், அவரே தஞ்சமானவர். இந்த தேவன் அதே போல நாமும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் அடைக்கலமாக தஞ்சமாக நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக அழைக்கிறார். ஏசாயா 1 17 வசனம் அதனை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் கேள்வி விடுதலையாளராக இயேசு கிறிஸ்து இருந்தது போல நாம் விடுதலையாளராக ஏன் செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு அழைப்பு இருக்கிறதை வாசிக்கிறோம். வாசிகள் 1:17. நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இதுதான் விடுதலையினுடைய செயல்பாடு. இப்போ நம்ம சமூகத்தை பார்த்து இதற்காக சமூக சேவகர்கள் சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அல்லது கட்சியிலே தலைவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வேலையை போலவா இது போல அளவா இது இருக்கிறது என்று ஒருவேளை சிந்திக்க தோன்றும். வேதம் சொல்கிறது நியாயத்தை விசாரிக்க வேண்டும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், விதவைகளை விசாரிக்க வேண்டும். இது எல்லாம் விடுதலை பணியுடைய அம்சங்கள். நாம் என்ன செய்யணும் சொன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன உண்மை போல ஒரு ஆசாரியை போல லேவியை போல பாவப்பட்டவர்களையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் விதவைகளையும் ஏழைகளையும் பார்த்து ஒதுங்கி ஓரமாய் போய்விடுகிறோம். இது என்னுடைய வேலை அல்ல. இதற்கென்று சில சமூக சேவகர்கள் இருக்கிறார்கள். இது என்னுடைய வேலை அல்ல. என்னுடைய வேலை நான் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, உபவாசிப்பது, அதே போல ஆராதனைக்கு வருவது, இதெல்லாம் மட்டும்தான் என்னுடைய வேலை என்றால் நம்மை ஒரு குறுகிய வர்க்கத்திற்குள் கிறிஸ்துவாக வாழ நாம் முயற்சிக்கிறோம். அதுவல்ல
கடுமையாக கண்டிக்கிறது உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய பாடல் ஆண்டவருக்கு ஆயிரம் அப்படியாக கடினமான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆகவே அதனை அர்த்தம் ஆராதிக்க வேண்டாம் என்று அல்ல. எந்த எண்ணத்தோடு ஆராதிக்கிறோம்? ஆவியோடும் உங்களோடும் ஆராதிக்கிறோமா? எப்படி நாம் பாடுகிறோம்? ஆவியோடும் கருத்தோடும், ஆவியோடும் கருத்தோடும் பாடுகிறோமா? இந்த இடத்துல ஆராதனை எல்லாம் முக்கியமானது. அது எல்லாமே ஆவியோடும் கருத்தோடும் தேவ பக்தியோடும் செய்யப்பட வேண்டிய, எளிமையோடு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அப்பேற்பட்டவரை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதற்கான வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். இதனால் நம்முடைய அழைக்கவில்லை. அது மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி ஒதுக்கி விடக்கூடாது. நெஞ்சு நாட்களை கொடுத்து சொல்வதால் சொல்கிறோமே, ஜபம், தவம், தானம். தானம் என்பதே உங்களுக்கு உதவி செய்கிற எல்லா அம்சங்களும். ஏதோ 10 ரூபா, ஏதோ பொருள், பழைய துணி, அதோடு அல்ல, ஆகியும் தாண்டி நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படி நன்மை செய்கிறவராக சுத்தியிருந்தார். எப்படி நன்மை செய்தார்? விடுதலையாளராக. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த 2 அம்சங்களும் ஒன்றோடு இணைந்து செல்ல வேண்டும். பக்தி வாழ்க்கை, அதை செயல்படுகிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க வந்தார் என்பதற்காக அவர் தேவாலயத்தில் சென்று அப்படி ஜோதிக்கு எல்லாரையும் விடுவிக்கிறார்கள் அப்படி மட்டும் செய்யல. அவர் போகும் இடமெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். அந்த நன்மை என்ன? எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் விடுதலை கொடுத்துக் கொண்டே இருந்தார். அது நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் அமைகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் விடுதலையாளராக செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை அங்கேயும் நாம் வாசிக்க மனிதர்கள் 9. அங்கே வேலைக்கான எஜமான் என்ற உறவு, மற்றொன்று எஜமான வேலைக்காரன் என்ற உறவு. அது இந்த உறவிலே தேவன் தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற மறைபொருளாக, தேவனை போல எஜமானனும் பட்சபாதம் இல்லாதவராக செயல்பட வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கிய அந்த பகுதியில் இந்த நாளுக்கான தியானத்திற்கான கருப்பொருள் தான். பட்சபாதம் இல்லாமல் யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்து ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் அடிமையாக இருந்தோம், உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவினால் நாம் சுதந்திரவாதிகளாக மாற்றப்பட்டு அப்பா பிதாவை அழைக்கத்தக்க புத்திர சுயத்தின் ஆகிய பெற்றது எல்லாமே நாம் எல்லாரும் அடிமை செலுத்திருந்தோம். சுவாதீனத்தார் தேவனமை மீட்டுக் கொண்டார். இந்த மனநிலையோடு நாம் மற்றவர்களுக்கு கருணை காண்பித்து மற்றவர்களை பாரபட்சம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கு கரிசனையோடு இருக்க வேண்டும். அதுதான் நம்ம நிறைய பிரசங்கங்கள் கேட்போம். கேட்டுட்டு அந்த கருத்தை வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறோம். அப்படின்னாலே இன்னும் நான் பிரசங்கமுள்ள விஷயங்களே எப்போவுமே ஏதோ ஒரு மிஷனரி வாழ்க்கை அல்லது சரித்திரத்திலிருந்து ஏதோ சம்பவம் சொல்றதுனால நடந்த சம்பவம்னாலே நடந்து விட்டதை இன்னும் ஏற்றுக்கொள்கிறோம். அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் வேதவசனங்கள் சொல்லுங்க அதிகமாக சொல்ல ஆசைப்படுவேன். அவங்க வேதவசனமும் அதுக்காக சொல்கிறது, அதையும் அங்கீகரித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த திருச்சபையை விட்டு வெளியே போனவுடன் நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறார்கள்? ஒருவருக்கு நம் உதவி செய்ய, ஒருவருக்கு நன்மை செய்ய
எதற்காவது ஒருவருக்கு விடுதலை அளிப்பதற்கான முயற்சிகள் செய்ய இதோ வகையை நாம் கிரியை செய்தவர்களால் இருக்கிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் விடுதலையாளர்களாக இருக்கிறோம். சுவிசேஷ பகுதிக்கு கடந்து லூக்காவுடைய சுவிசேஷம் 13வது அதிகாரம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். ஜெப ஆலயத்தில் 18 வருஷமாக கூலியாக இருக்கிற ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். இந்த கூலியான ஸ்திரீ ஜெப ஆலயத்தில் 18 வருஷமாக இருக்கிறார் என்றால் 18 வருஷமும் இயேசு கிறிஸ்து எப்படி அன்பை ஜெப ஆலயத்துக்கு வந்தாரோ அதே போல அநேகர் அங்கே வந்து கொண்டுதான் இருந்தார். ஜெப ஆலயத்திலே வந்தவர்களுக்கு அந்த கூலியான ஸ்திரீனுடைய உருவம் எல்லாருடைய கண்களிலும் பட்டிருக்கும். எல்லாரும் பார்த்திருக்கிறார். ஜெப ஆலய தலைவருக்கும் தெரியும். ஜெப ஆலய தலைவர்னா அங்கே ஜெபத்தை நடத்துகிறார். இந்த காலங்களிலே சபை ஊழியர், குருவானவர் இப்படி சொல்கிறார் அல்லவா? அதே போல அதனாலே ஜெப ஆலய தலைவர் அவர்கள் ஜெபத்தை நடத்துகிறார். அவருக்கும் தெரியும் இந்த ஸ்திரீ இருப்பது தெரியும். அங்கே அநேகர் கடந்து வருகிறார்கள். அவருக்கும் அந்த கூலியான ஸ்திரீ இருக்கிறார் என்று தெரியும். எல்லாரும் பார்வையாளர்களாகவே இருக்கிறார்கள். சில நேரங்களில் சொல்லுகிற கோச்சிக்காரை நம்ம போலவே பார்வையாளர்களாகவே அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அல்லது அவர்களை போல நாமும் சில நேரத்தில் பார்வையாளர்களாகவே நமக்கு இங்க ஒரு நாள் வாலிபர் முகாம் நடந்துச்சுல. வாலிபர் முகாமில் கோயில் நாயக்கர் ஒரு பாஸ்டர் இருந்தாரு. வந்து இப்படிதான் மாற்றுத்திறனாளிகள் இப்படித்தான் அழைக்கிறோம் உணர்ச்சிவசமாக பயங்கரமாக பேசுறார். பேசி எல்லாரும் ரொம்ப சிறப்பா நினைச்சு எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் வீட்டில் முடிச்சு அவங்க உட்காந்து எல்லாம் உட்காந்துருக்கிறோம். அந்த இருந்த 70 பேரும் அப்படியே இருந்துச்சு தீய பிடிச்சாங்க. வயசாக அப்படியே போயிட்டாங்க. ஒரே ஒரு தம்பி மட்டும், ஐயா நீங்க டீ குடிக்கலையா, நீங்க காஃபி குடிக்கலையான்னு என்ற வந்து கொடுத்துட்டு போறாங்க. ஒரே ஒரு நம்ம நல்லதிரி சபையில் இத்தனை வயதுல அத்தனை பேர் வந்துட்டோம். நல்லதில் இருக்கிற ஒரே ஒரு தம்பி மட்டும் என்கிட்ட வந்து காஃபி சாப்பிடுங்க இன்னும் கொண்டு வர உட்கார கொண்டு வந்து 70 பேரும் பார்த்தார்கள். மனதில்லை. ஜெப ஆலயத்துக்கு வருகிற அந்த நூற்றுக்கணக்கான யூதர்களும் அந்த 18 வருடமாக கூலியாக இருக்கிற ஸ்திரீயை பார்த்தார்கள். எங்களுக்கு என்ன என்று அவர்கள் வந்த நோக்கம் வேதாகமத்தின் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும், கற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அங்கே கிடைக்கின்ற உபதேசத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே வந்தார்கள். வாவ் என்று சொல்கிற அளவுக்கு, பிரம்மாண்டம் என்று சொல்கிற அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அமைந்திருந்தது. ஒழுங்குகள் இருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் அங்கே பேசினார்கள், தொழுகை செய்தார்கள், ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள், வாரந்தோறும் உபவாசித்தார்கள், ஓய்வு நாட்களை ஆசரித்தார்கள். ஓய்வு நாட்களுடைய அத்தனை கட்டளைகளும் அவர்கள் 51 கட்டளைகள் இருக்கின்ற ஓய்வு நாட்களுடைய ஆவிகள் எல்லாத்தையும் அவர்கள் கடைபிடித்தார்கள். சிறப்பானவர்கள், பக்தியிலே சிறப்பானவர்கள். ஆனால் அங்கே யாருக்கு விடுதலை தேவையோ அந்த பெண்மணியை வெறும் கண்களால் பார்த்து கடந்து சென்றார்கள்.
யாருக்குமே ஆவிக்குரிய கண்கள், இரக்கத்தின் கண்கள், மனதுக்கத்தின் கண்கள் திறக்கப்படவில்லை. அந்த இடத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த ஸ்திரீயை பார்த்து மனதுகிறார். அவளும் ஆபிரகாமின் குமாரத்தியோ என்று அவருடைய மனதுக்குள் நினைக்கிறார். சகைக்கும் அப்படித்தான் சொன்னார். இவன் இன்னொரு ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறார் என்று லூக்கா 19 அதிகாரத்திலே சகைக்கும் அதே அந்தஸ்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அவர்கள் விசுவாச சந்ததிகள், ஆபிரகாமின் குமாரர்கள், ஆபிரகாமின் குமாரத்திகள், இவர்கள் எல்லாரும் விசுவாச சந்ததிகள், எல்லாரும் விடுதலையோடு வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆகவே இந்த ஸ்திரீயும் ஆபிரகாமின் குமாரத்தியோ என்று உள்ளத்தில் உணர்ந்தவராய் அங்கே அந்த கூலியான ஸ்திரீயை தொட்டு, இங்கே சமூக பழக்க வழக்கத்திற்கு மீறிய 2 வழக்கங்களை அவர் செய்கிறார். ஒன்று, புருஷனானவன் ஸ்திரீயை தொடவே கூடாது, பொது இடத்தில் பேசக்கூடாது என்று சொல்லப்பார். ஸ்திரீயையும் அவர்கள் தொடவே கூடாது. அந்நிய ஸ்திரீ, வழக்கமே இல்லாத ஸ்திரீயை அவர்கள் தொடவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த தாயவே ஸ்திரீயை அழைத்தவருடைய நோக்கம் என்ன? அந்த சமூகத்தில் அவர்களுக்கு அந்தஸ்து இல்லை. அந்த அந்தஸ்தை அவர் கொடுக்கும்படியாகத்தான் ஸ்திரீயை என்று கனப்படுத்தினார். தாயே என்று சொல்வது அங்கே சாதாரண வார்த்தை, அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு கடன் பொருந்தின ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல்ல இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் முன்பதாக ஸ்திரீயின் மேன்மையான காட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஸ்திரீ என்று அழைத்தார். அப்படி ஸ்திரீயை 2ஆம் பட்சமாக வைத்திருக்கிற சமூக கட்டுப்பாட்டின் மத்தியில் இயேசு கிறிஸ்து அந்த கூலியான ஸ்திரீயை தொட்டார். இரண்டாவது, அந்த வியாதியாக இருக்கிற கூலியாக இருக்கிறவர்களை அவர்கள் எந்த வியாதி இருந்தாலும் சாபமாக வந்தது என்று நினைக்கிற ஒரு யூத சமூகம் சாபமானவர்களை தொடக்கூடாது, வியாதியஸ்தர்களை தொடக்கூடாது, ஸ்திரீகளை தொடக்கூடாது, இத்தனை சமூக கட்டுப்பாடுகள் இருக்க இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை தொட்டார். சமய கோட்பாடின் பிரகாரம் பார்ப்போமானால் அந்த தேவாலயத்துக்குள்ள அந்த பெண்மணி உள்ளே இந்த கூலியான ஸ்திரீ செல்லக்கூடாது. அந்த ஸ்திரீகளே ஒரு யூதன் பேசக்கூடாது. அதுபோலவர் அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணிகளை யாருக்காக இருந்தாலும் அது ஓய்வு நாள் யாருக்குமே உதவி செய்யக்கூடாது. சமூக கட்டுப்பாடு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல முன் வந்து அப்பொழுது தொட்டு சுகம் கொடுத்தார். சுகம் கொடுக்கக்கூடாது, நன்மை செய்யக்கூடாது. ஆனாலும் சமூக கட்டுப்பாடுகளை மீறி, சமய கட்டுப்பாடுகளை மீறி அந்த பெண்மைக்கு சுகம் கொடுத்தார். அது சாதாரண சுகம் அல்ல, அது விடுதலை. அவர்கள் கூலியாக இருந்தபடியால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை, சமூகத்தில் நடமாட முடியவில்லை, அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடையாது. அவர்கள் வானத்தையும் போல ஒத்து பார்க்க முடியாது, அண்ணாந்து பார்த்து செலுத்த முடியாது, சக மனிதர்களை பார்க்க முடியாது. அடிமைத்தனம், கட்டு, கூலிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் இருந்து தேவனுக்கு விடுதலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தார். ஒருவேளை இன்று சமூக அமைப்பில் அல்லது சபையுடைய கட்டுப்பாடுகளே மற்றவர்களை விடுவிக்க கூடாதபடிக்கு அமைப்புகள் இருக்கலாம். அவைகளை மீறி இயேசு கிறிஸ்து கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எதையுமே தடையாக நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்காக துணிச்சலோடு கூட விடுதலை பணியை செய்ய வேண்டும். அதனுடைய பிரதிபலன் எப்படி இருந்தது தெரியுமா? ஜெபாலே தலைவரே வந்து திட்டுகிறார் இயேசு கிறிஸ்துவை. மனுஷன் வேற நாளிலே ஓய்வு நாளாக செய்யணும். இயேசு தாழ்வை உபதேசித்துவிட்டு அந்த விடுதலையை அவர் பரிபூர்ணமாய் கொடுத்துதான் அந்த ஸ்திரீயை அனுப்பினார். ஜெபாலே தலைவரே வந்து இருக்கிறார் செய்தார். ஆனால் அந்த விடுதலை இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார். ஆகவே நாம் எல்லாரும் விடுதலையாளர்களாக
14வது நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்துடைய 11வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த 11வது ஞாயிற்றுக்கிழமை மறந்துவிட்டார்கள். நாம் எல்லாரும் விடுதலையாளர்கள். இயேசு கிறிஸ்துவை எப்படி விடுவித்தார்? அவர் தன் ஜீவனையும் கொடுத்து ரத்தம் சிந்தி சிலுவையிலே அகால மரணம் அடைந்து நம்மை கிரயத்திற்கு மீட்டுக் கொண்டார் பார்க்கிறார். நாமும் அவர் செய்த பணியை தொடர வேண்டுமானால் நாமும் விடுதலையாளர்களாக செயல்பட வேண்டும். விடுதலையாளர்களாக அழைக்கப்பட்டுள்ளார். இயேசு கிறிஸ்துவுக்கு பணி செய்திருக்கிறார். அவரை நாமும் மகிமைக்கிறது. நாமும் விடுதலையாளர்களாக செயல்படுவோம். அதற்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். இந்த திருவார்த்தையால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.